ரீகா ஸ்வேலன். நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்ரீ அகோபிரமத் ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வெஸ்ட் மாம்பலத்தில் படித்தேன். நான் இந்த டீம் எவரெஸ்ட் அப்படின்ற ஸ்காலர்ஷிப் பற்றி லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே கேள்விப்பட்டுருக்கேன். ஏன்னா நான் இங்கே கம்ப்யூட்டருக்கு ஒரு கிளாஸ் போவேன். அங்கே ஒரு சார் இருக்காரு, ஆனந்த் சார் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் வந்து நான் கிளாஸ் உட்காந்துருக்கப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டீம் எவரெஸ்ட் அப்படின்ற ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். சார் என்கிட்ட அப்பப்போ சொல்லிட்டே இருப்பாரு, 12th நல்ல மார்க் எடுத்தால் வந்து டீம் எவரெஸ்ட் ஸ்காலர்ஷிப்ல வந்து செலக்ட் ஆகலாம். அவங்க வந்து போத் ஃபினான்ஷியலி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து நல்லா மார்க் எடு அப்போலேருந்தே மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நான் வந்து நல்லா படித்து மார்க் எடுத்து இந்த டீம் எவரெஸ்ட் ஸ்காலர்ஷிப்பை ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அதில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து எப்படி வந்து ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இன்னைக்கு நடந்த பிபிடி வீடியோ எல்லாமே பார்க்குறப்ப வந்து எந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது முக்கியமானது, நம்ம மற்றவங்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், ஸோ ஒரு க்ரௌடை வந்து எப்படி பார்க்கணும், சார் மாதிரி எப்படி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ இந்த 4 வருஷம் வந்து டீம் எவரெஸ்ட் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டீம் எவரெஸ்ட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.